எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கதம்ப சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அதான் கதம்ப சாம்பார் வச்சுட்டு நம்ம அதுக்கு சாதம் போட்டு நல்லா கிளறி நம்ம அது எல்லா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதுல நிறைய காய்கறிகள் அப்புறம் பயிர் வகைகள் எல்லாமே போட்டு இந்த சாம்பார் வைக்கிறதுனால ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான சாம்பார். இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம், முழு மிளகு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். கருக விட்டுறாமல் பார்த்துட்டு வறுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் இதுலேயே போட்டு வறுக்கும் போது காரல் அப்படியே நிற்க முடியாது, நெடி வந்துடும். ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நீங்கள் இந்த மிளகாயை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 8 மிளகாய் போட்டிருக்கேன் நான் இதில். பாருங்கள், இதில் ஈரம் இல்லாத 2 கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், அதே இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டதுனால நமக்கு அந்த நெடியே வரல. பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்குங்க. அதை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு, பொடி பண்ணதுக்கு நல்லா நெய்ஸாக ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காயை இதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 8 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் நான் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், கதம்ப சாம்பார் அப்படின்னாலே உங்களுக்கு நாட்டுக்காய் எல்லாமே போட்டு நல்லா செய்வாங்க. அதுக்கு பாருங்கள் நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், குடமிளகா, அவரைக்காய், மாங்காய், இது சௌச்சோ மேராக்காய் சொல்லுவாங்களே அது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் கொத்தவரங்காய், கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா இது மஞ்சள் பூசணிக்காய், இது வெள்ளை பூசணிக்காய். அப்புறம் பாருங்கள், புடலங்காயும் நமக்கு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதோடய நம்ம என்ன பண்ணுவோம், 2 கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாதி வாழைக்காயை இந்த தோலை லேசாக எடுத்துட்டு இதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். எல்லா காயில இருந்தும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் சுவையும் நல்லா கிடைக்கும் நமக்கு. இதில் வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, இதை ஊற வச்சு இந்த வேர்க்கடலை, சுண்டைக்கடலை, அதாவது வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அது கருப்பு சுண்டல், தட்டைப்பயிர்லேயே பெரிய வகையான தட்டைப்பயிர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சை இருக்குது, பச்சை பட்டாணி. இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதையுமே நான் நல்லா குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சேன். அதுக்கப்புறம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாங்காயும் இதில் போட்டுருங்க.
இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை வேர்க்கடலை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வேக வச்ச தண்ணி தான். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதிலே போட்டுக்கலாம். வேக வச்ச பலாக்கொட்டை இருந்தாலும் போடலாம், அதுவும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எல்லா காயுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம். நல்லா நைஸாகவே ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்லா நெய்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காவை வந்து நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம போட்ட காய் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ அது எல்லா பவுடரையுமே இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நல்ல குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இன்னும் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்காயிரும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த பருப்புலேயே இந்த காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு புளியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் கேட்குறீங்க, நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் புளி ஊற்றுறீங்கம்மா, புளி வாசம் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து புளியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் புளியை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு கெட்டியாக நான் வச்சுக்கிறேன். இப்போ இதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கதம்ப சாம்பாரோட ஒரு சூப்பர் சீக்ரெட் நான் சொல்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து சுண்டைக்காய் வத்தல் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மோர் மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதையுமே 2ம் போடலாம். போட்டுட்டு நல்லா வறுத்து கொட்டும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலையே போட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதில் ஊற்றிக்கலாம். இந்த கதம்ப சாம்பார் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொடிச்சிட்டு இப்படி தூவி விட்டுருங்க. மல்லி தலையும் கொஞ்சமாக தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இந்த சாம்பாரை இறக்கிடலாம். நம்ம போட்டிருக்க மஞ்சள் பூசணிக்காய், கேரட் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பார் வச்சுட்டு நல்லா சுட சுட சாதம் வச்சு நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் பச்சரிசி சாதம்னாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வந்து நீங்கள் புழுங்கரிசி சாதம்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச சாதத்தை நீங்கள் போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் எல்லாம் போட வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க சாதத்தை. சூப்பரான கதம்ப சாம்பார் நம்ம அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம கோவிலெல்லாம் நமக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த சாம்பார் தான் இது. இதில் வந்து கோவிலில் கொடுக்கும்போது அந்த பூண்டு வெங்காயம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறதுனால அந்த டேஸ்ட் நம்ம போட்டு நம்ம செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த 2த்தையும் நீங்கள் போட்டு செய்யுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சாம்பாரை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. எல்லா வகையான காய்கறிகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிறு மச்சப்பயிறு எல்லாமே போட்டு நான் சுண்டல் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால எல்லா வகையான சத்துமே இந்த சாம்பாரில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கதம்ப சாம்பாரை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.